இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிர்வாணியாயின் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு எந்த சூழ்நிலை இந்த காரியத்தை சொல்லுகிறார்? தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்றாக இருந்தது, எல்லா பக்கத்திலும் செழிப்பு, ஆசீர்வாதங்கள், 10 பிள்ளைகள், எதுவுமே குறைவு கிடையாது. கர்த்தருக்கு பயந்து நடந்தார், நீதிமானா இருந்தார், உத்தமனா இருந்தார், தேவனாலே நற்சாட்சி பெற்றிருந்தார். ஆனால் அவர் வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பித்தது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழக்கிறார். 10 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். சரீரமும் பாதிக்கப்பட்டு ரோட்டிற்கு வந்து விட்டார். அப்பொழுதுதான் மனைவியும் தூசிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த நேரத்தில் தான் சொல்லுகிறார், நான் எதுவுமே இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. இந்த பிள்ளைகள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு, அவர் எடுத்திருக்கிற அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்பிக்கையோடு சொல்றார். அதோடு மட்டுமல்ல, முறுமுறுக்கவில்லை, புலம்பவில்லை, வாயின் வார்த்தைகளினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா போதும், வார்த்தையை அப்படி கொட்டி விடுவோம், திருப்பி அள்ள முடியாது. அதோடு மட்டுமல்ல, பின்பு வாஸ்து பாத்தீங்கன்னா, அவர் என்னை கொன்று படல, என் ஆண்டவர் மேலதான் நான் நம்பிக்கையா இருப்பேன். அதையும் தாண்டி சொல்ல போனா அவர் என்ன சொல்றாரு, அந்த கிஃப்டை தான் இழந்திருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, நான் கிவர் இன்னும் என் கூட தான் இருக்கிறாரு என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும் அந்த இடத்துல. வேதத்திலே சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். தாவீதுடைய அனுபவம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரிப்பேன். இன்னும் ஆபகுக் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது 3 அதிகாரம் 17-18 அத்திமரம் துளிர்விடாமல் எனக்கு போனாலும், திராட்சை செடியில் ஒருவளை பழங்கள் எல்லாம் இல்லாமல் போனாலும், ஒலிவு மரம் பலனற்று போனாலும், வயல்கள் எல்லாம் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடைகள் ஆட்டு மந்தைகள் எல்லாம் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் எதுவும் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் கலிகூர்வேன் சொல்லுகிறார். நாம் சொல்ல முடியுமா? ஒரு சின்ன இழப்புகள், சின்ன பிரச்சனை, சின்ன காரியங்கள் நம்ம இது பண்ண முடியவில்லை. கிஃப்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கிவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிஃப்ட சார்ந்து கொள்ளக்கூடாது. கிவர், ஒரு கிஃப்ட் போனாலும் என்ன ஒரு பெஸ்ட் கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்க முடியும். அதனால்தான் யோபுவால் சொல்ல முடிஞ்சது, கர்த்தர் கொடுத்தார், ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அவர் தான் எதையும் கொடுக்க முடியும், அவரிடம் தான் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், அவர் எடுத்தால் திரும்ப கொடுப்பார், அவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான குடும்பம், ஒரு குழந்தையின் மரணமாகி அதற்கான ஆறுதல் கூட்டத்துல அந்த பெற்றோர்கள் பேசின அந்த சாட்சி என்னை அதிகமா தொட்டது. நல்லா ஓடி ஆடி விளையாடக்கூடிய அந்த வயது, அந்த சிறுப்புல ஒரு எதிர்பாராத விபத்து, அந்த மாதிரி விபத்து யாருக்குமே நேரிடக்கூடாது. அந்த இடத்துல அந்த குழந்தை மரித்து போய் விடுகிறது. கஷ்டம்தான். நல்லா ஓடி ஆடி பேசி ஆடி பாடி அந்த ஏஜ் அந்த பிள்ளை இருந்தபோது வீடே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மரணத்தை சந்திச்ச உடனே அடக்கம் பண்ணி உள்ள துக்கம்னாலும் அந்த நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன, கர்த்தர் இந்த பிள்ளையை கொடுத்தாரு, நீ கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, இன்னைக்கு அது ஒரு கிஃப்ட் எங்களுக்கு. ஆனா அது போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? ஆண்டவர்கிட்ட தான் போயிருக்குது, கொடுத்தவர்கிட்ட தான் அது போயிருக்குது. அவர் கிவர், திரும்பவும் எங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியும். அதே நேரத்துல ஒரு நாள் நாங்களும் இந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அதுதான் எங்களுக்கு ஆறுதல், அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை. அதனால இந்த காரியங்களை குறித்து நாங்கள் அழுது புலம்புவதை காட்டிலும் எங்களை திடப்படுத்திக் கொள்ள முடிகிறது, எங்களை தேற்றிக் கொள்ள முடிகிறது. இதுதான் எங்களுக்கு ஆறுதல். இதுலயும் ஒரு நன்மை வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். ஒரு பொருட்களை இழந்துட்டீங்களா, உடம்பை இழந்துட்டீங்களா, வேலை இழந்துட்டீங்களா, சரீர சுகத்தை இழந்துட்டீங்களா, பலத்தை இழந்துட்டீங்களா, இல்ல குடும்பத்துல யாராவது இழந்து போய் தவிச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட, கொடுத்தவர்கிட்ட தான் போயிருக்குது, நாமளும் அங்கதான் போறோம். ஒரு நாள் திடப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தொடர்ந்து நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட முயற்சி செய்யுங்க. கர்த்தர் பலன் கொடுப்பாரு.
யோபு இரட்டத்தனையா எல்லாத்தையும் திருப்பிக் கொள்றாரு. யோசித்து பாருங்க. அதே தேவன் கிவர் நம்மோடு கூட இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போமா, ஜெபிப்போமான்பின் தகப்பனே, எவ்வளோ நன்மைகளை கொடுத்திருக்கீங்கப்பா. சில காரியங்கள் எங்களை விட்டு போகும்பொழுது எங்கள் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. பல கேள்விகள் எழும்புகிறது. புலம்புகிறோம், அழுகிறோம், அங்கலாய்க்கிறோம், முறுமுறுக்கிறோம். சில சூழ்நிலை உம்மை மறுதலித்து கூட விடுகிறோம். அப்படி அல்ல, உம்மை சார்ந்து கொண்டு யூ ஆர் எ கிவர், நீர் கொடுக்கிறவரப்பா. கிஃப்ட் தானே எங்களுக்குப்பா. அந்த கிஃப்ட் அளந்தாலும் கிவராகி நீர் இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையோடு உம்மை சார்ந்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. இழப்புகள் மத்தியில் கடந்து போன பிள்ளை இந்த வருஷத்துல இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். அந்த காரியம் மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கலாம். ஒரு வறுமையை உணரலாம். இப்படி ஆயிடுச்சு, எங்க குடும்பத்தில் இப்படி நடந்துட்டு இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு மோசமான வருஷம், வேதனையான வருஷம் சொல்லி இந்த வருஷத்தை குறிச்சு அவங்க பேசிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வருஷம் அப்படி அல்ல, கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி தான் காரியங்களை செய்கிறார், எல்லாம் நன்மைக்கு தான் என்று சொல்லி அந்த காரியங்களை அவர்கள் அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய கிருபையை தாங்க, பலப்படுத்துங்க. அந்த கிவராகிய நீரப்பா திரும்ப அந்த வெற்றிடத்தை நிரப்புங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க. பெரிய காரியங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம், நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். துதிகரமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுக்கிறவர். ஒருவேளை அது நம்ம விட்டு எடுக்கப்படுமானாலும் மீண்டும் அவர் கொடுக்க வல்லவர். என்னால் அவர் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சிந்தனையோடு இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நடத்துவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.